முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதில் காவல்துறை பாரபட்சம் காட்டுவதாக கூறப்பட்ட புகாரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் சசிகலா அணி வேட்பாளர் தினகரனை ஆதரித்து பர்மா காலனி பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதில் காவல்துறை பாரபட்சம் காட்டுவதாக KP முனுசாமி கூறிய புகாரில் உண்மை எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறேன். நான் கூட தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணைக்கிணங்க பிரைவேட் வண்டிகள் தான் எங்களுடைய எஸ்கார்டே வந்திருக்குது. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள் அனைவரையும் ஒரே சமமாகத்தான் பாவிக்கிறாங்க. அரசாங்கம் யாரையுமே நிராகரிக்கவில்லை. யாருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த பாதுகாப்பை அரசு உரிய முறையிலே வழங்குகிறது தேர்தல் ஆணையின்படி. சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் போது தமிழகம் முழுவதும் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்த திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆர்கே நகர் தொகுதியில் நமக்கு நாமே பாணியை மீண்டும் துவக்கியுள்ளார். புது வண்ணாரப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் வீதியாக நடந்து சென்று திமுக வேட்பாளர் மருது கணேஷிற்கு மு.க. ஸ்டாலின் ஆதரவு திரட்டினார். தொண்டர்கள் புடைசூழ வீதியில் வலம் வந்த மு.க. ஸ்டாலின் வாக்காளர்களிடம் கைகுலுக்கி திமுக வேட்பாளரை வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். அடுத்தடுத்த நாட்களிலும் இதே பாணி பிரச்சாரத்தை கடைபிடிக்க மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆர்கே நகர் பாஜக வேட்பாளர் கங்கை அமரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய அந்த கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காசிமேடு கடல் பகுதியில் படகில் சென்றார். ஆனால் அதிகாலையிலேயே மீனவர்கள் கரைக்கு திரும்பிவிட்டதால் கடலே வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் வெறும் படகு சவாரி மட்டும் செய்துவிட்டு பாஜகவினர் கரைக்கு திரும்பினர். அதிமுகவில் இரு அணியினரும் சொத்து, இரட்டை இலை சின்னம் மற்றும் நாற்காலிக்கு சண்டை போட்டுக் கொள்வதாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். ஆர்கே நகர் தொகுதி திமுக வேட்பாளர் மருது கணேஷை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் அதிமுகவினர் மக்களுக்கு நல்லது செய்ய முன்வர மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். நல்லது செய்யறதுக்கு கண்டிப்பா முன்னாடி வரமாட்டாங்க. ஊருக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சொத்து யாருக்கு, அந்த இரட்டை இலை யாருக்கு, இந்த நாற்காலி யாருக்கு, அவங்கவுங்க சொத்து அவங்கவுங்கள நாற்காலி காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு தவிர மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக கண்டிப்பா கீழே இறங்கி வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு, அப்படிப்பட்ட ஒரு கட்சியும் தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியும் நமக்கு தேவையில்லை. கடையை மூடுங்க, இதுதான் அதுக்கான ஆரம்பம் இந்த ஆர்கே நகர்ல இருக்கணும்.